காமாட்சி அம்மன் கோயில் அடியார்களுக்காகவே அந்த கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய தொண்டர்கள், பெரிய பெரிய அடியார்கள் இன்னைக்கு அவங்கெல்லாம் இல்ல. ஆனால் அந்த வழி வழியாக இன்றும் இளைஞர்கள் உருவாகணும். இன்னைக்கு சைவ நெறி உருவாகணும். பழைய வரலாறுலாம் நீங்களாம் நிறைய மறந்து விடக் கூடாது. இன்னைக்கு அந்தியூர்ல 14 வருஷம்னா 14 வருஷம் விழா எடுத்தது மட்டும்தான். அதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட 7 அதுக்கு முன்னாடி கொண்டு போயிருக்காங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடியே அடியாரா இருந்திருக்காங்க. அதெல்லாம் கணக்குல வரல. அப்படியெல்லாம் தொண்டு செய்து இந்த சைவ சமயத்தை எல்லாம் காப்பாத்திருக்கிறோம். சும்மா சொல்லுவாரு, சும்மா பெற்றோம் சுதந்திரா சர்வேசா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு ஏச்சி, அவ்வளவு பேச்சு, அவ்வளவு துரோகம் அத்தனையும் மீறி இன்னைக்கு அம்பலவான பெருமான் திருமுன்பு இவ்வளவு மகிழ்ச்சியோடு உட்கார்ந்திருக்கிறோம்னா நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். ஏன் தாம் யாருக்கும் குடியல்லா சங்கரன். நீ போற ஆள் முதல்ல பயந்தா முடிய இருக்கக்கூடாது. தலைவனே கிடுகிடுன்னு என்ன ஆகும், தொண்டனுக்கு என்ன ஆகும் சொல்ற. நான் யாருக்கும் குடியல்லேன் நமனை அஞ்சேன்னு சொன்னார். அடுத்து சொல்றார், ஏன் ஆள் யார் தெரியுமா? அவன் யாருக்குமே அடிமை கிடையாதுயா. தாம் யாருக்கும் குடியல்லா தன்மையன் சங்கரன் நல் சங்கவன் குலை காதில் கோமார்க்கே மீளாளாய் அவன் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமேனர். இட்டு உண்பார் அட்டு உண்பார் இல்லை என்று சொல்லார் என்று சொன்னார்கள். நாளைக்கு நான் தெருவில் போய் பிச்சை எடுத்த கூட எனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள் சொன்னவர் நாவுக்கரசர். அதைத்தான் பின்னாடி வந்த பட்டதர் சொல்றார், வீடு நமக்கு திருவாலங்காடு விமலர் தந்த திருவோடு எனக்கு அச்சய பாத்திரம், படுக்க திண்ணை உண்டு, உடுக்க கந்தை உண்டு, உறங்குவதற்கு பழம் பாயுண்டு, கேட்பதெல்லாம் பிச்சை எடுப்பதற்கு, பிச்சையிட்டால் தருவதற்கு மனம் பிச்சை இருக்கிறது, ஈடு இணை சொல்ல ஒருவர் இல்லையே இறைவா கட்சிய கம்பனேன்னு பாடினார். அந்த மாதிரி சைவனாக தொண்டு செய்யணும். நிறைய மடத்திற்கு வரணும். நீங்க வர்றதே பெரிய புண்ணியம். அதனால மடத்துக்கு எல்லாரும் வரணும். இது உங்கள் மடம். இத பதிக நிறைய பாடணும். நிறைய இந்த அம்பலவான பெருமானை தரிசனம் பண்ணணும். எல்லாரும் தொண்டு செய்யணும். எல்லாரும் மகிழ்ச்சியோட, இது இடம் சின்னதா இருக்கு, அப்படி இருக்கு, இது உங்களுக்கான மடம், இதுக்கு செய்ய இன்னைக்கு இந்த மாதிரி இடம் ஒரு கோயில கூட கிடையாது. பெரிய கோட்டை மாதிரி கோயிலுக்கு இடத்துல உங்களை விட மாட்டாங்க. சின்ன கோயிலா இருந்தாலும் விட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நமக்குன்னு ஒரு கோயில், நமக்குன்னு ஒரு இடம், நமக்குன்னு ஒரு மடம் இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் இதை ஏற்படுத்தினோம். இது எங்களால் முடிந்த வசதிகள் இங்க இருக்கிறது. அதை ஏற்று போற்று இந்த சைவ பணிகள்ல நீங்களும் பங்கு பெறணும். உலகத்தில் இருக்கிற எல்லா அடியார்களும் இந்த திருஞான சம்பந்த பெருமானுடைய இந்த திருமடத்தை, அம்பலவான பெருமானுடைய இந்த வழிபாடு பூசைகளை, திருவாதிர கட்டளைய மறக்காம எல்லாரும் அதில் பங்கு பெறணும். உங்களுடைய பங்கு இதுல இருக்கணும். நீங்க எத்தனை பரிகாரம் செய்தாலும், ஒரு சிவபூசை செய்கிற அடியாருக்கு, ஒரு உழவார பணி செய்கிற அன்பருக்கு, ஒரு கைலாய வாத்தியம் வாசிக்கிற அன்பர்களுக்கு, ஒரு ஓதுவா மூர்த்திகளுக்கு, ஒரு ஏழை அடியாருக்கு, மனநலம் குன்றிய ஒருத்தருக்கு ஒருவேளை சாப்பாடு அளிச்சா எத்தனையோ பாவங்கள் தோஷங்கள் தீரும். அப்படி நம்முடைய திருவாசகத்தை நிறைய அன்பர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய ஈங்கூர் நம்முடைய பரமசிவம் ஐயா போன்றவர்கள் அதை தொண்டா எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு திருவாதிரை எண்ணையும் பதிகங்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு என்ன பதிகத்தை பாடி இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறேன். என்ன பதிகம் 44. பாருருவாய பிறப்பற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல, ஆருருவாய நாரமுதே உன் அடியவ தொகை நடுவே, ஓருருவாய என்னையும் உய்ய கொண்டருளே, உரியே நல்லேன் உனக்கு அடிமை, உன்னை பிரிந்துங்கு ஒரு பொழுதும், பெரியோன் ஒருவல் கண்டு கொழின்று பெய் கடலடி காட்டி, பொய்யோ எங்கள் பெருமானே, பொய்யோ எங்கள் பெருமானே, என்பே உருக நில் அருள் அடித்துள் இணை மலரடி காட்டி, முன்பே எல்லை முனிவா முனிவர் முழு முதலே, இன்பே அருளி என்னை உருகி உயிர் உள்கின்ற எம்மானே, நின்னருள் நானாமே
பணிந்திலனேனும் உன் உயர்ந்த கழல் காண முத்தனையானே மணியடையானே முதல்வனோ முறையோ என்று இனி பிரிந்தாற்றேனே தானுமதொழிந்தேனே திருப்பாதம் கண்டு களி கூற தானுவே அழிந்தே நீ நினைந்துருகும் தனிமையில் புண்மைகளா காணவும் நானுவனே பாழ்திரு நீற்றும் பரமனை பரங்கருணையோடும் எதிர்ந்து போற்றிய நமுதே என நினைந்தேத்தி புகழ்ந்து அழைத்து கலறியனுள்ள ஆற்றுவனாக உடையவனே என்னை ஆவ என்று அருளாயே என்னை ஆவ என்று ஆவ என்று அருளாயே ஆவ என்று அருளாயே ஆவ என்று அருளாயே அருளாயே நம பார்வதி பதையே. எண்ண பதிகம் நம்முடைய எண்ணிய எண்ணம் திண்ணியமாக நிறைவேறும் பொருட்டு திருமண தடைகள் நீங்கும். இந்த திருவாதிரை பூசையிலே கலந்து கொண்ட அன்பர்கள் திருமண தடை நீங்கும், நோய் அகலும், மன சஞ்சலம் நீங்கும், கடன் பிரச்சனைகள் வாராது, நவகிரக தோஷங்கள் நன்மையே செய்யும். 7.5 சனிக்கும் எந்த சனிக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. வெப்போடு குளிரும் வாதம் மிகையான பித்து வினையான வந்து நலியாது. கோளரி உழுவையோடு கொலை யானை கேளல் கொடுநாகமோடு கரடி ஆளறி கூட அவை நன்மையே செய்யும். 9 1 7 18 6 உடனாய நாட்கள் அவைகள் தான் அன்போடு நமக்கு நன்மை செய்யும். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாப்பிரண்டு என்கிற நவகிரகங்கள் பெருமானை வழிபட்டால் அவர்கள் நமக்கு நன்மையே செய்வார்கள் என்று ஆணையிட்டு சொல்லுகிறார் ஞான சம்பந்தர். அரசாழ்வரான நமதே. ஆக திருமுறைகளை பாடி இந்த திருவாதிரை பூசையிலே கலந்து கொண்டால் நிச்சயமான எந்த தோஷமும் வராது. சகல தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணுகிற ஒரு நட்சத்திரம் திருவாதிரை. தனித்தனியா பரிகாரம் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த திருவாதிரை அன்னைக்கு சுவாமியை தரிசனம் பண்ணாவே போதும். அப்பேற்பட்ட அற்புதமான ஆற்றல் பொருந்திய ஒரு நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரை நாள் திருவாதிரை 2 நட்சத்திரம், ஒன்னு திருவோணம் ஒன்னு திருவாதிரை. அது மகாவிஷ்ணுக்குரியது, இது பெருமானுக்குரியது. ஆகையினால எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த சுவாமிகிட்ட வந்து உங்களுடைய ஜாதகத்தை நெய்யை வழங்கி ஜாதகத்தை கொடுத்து அவன் திருவடி கீழே திருவாசகத்தை கேட்டா உங்க தலையெழுத்து மாறும், வாழ்க்கையில துன்பங்கள் மாறும், நினைச்சது கைகூடும்.